طلع البدر علينا من ثنيات. ஏதாச்சும் ஒன்றை கொடுத்து ஆளை எடுக்கலாம்னு சொல்லி பாக்குறாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் எந்த ஒரு பதிலும் கூறல தானே. ரசூலுல்லாஹ் குர்ஆனுடைய வசனம் மாத்திரம் தானே ஓதினாங்க. அதனால 2வது தடவையும் அவங்க ஆலோசனை செய்து ரசூலுல்லாஹ்விடத்துல வாராங்க. ரசூலுல்லாஹ்வ எல்லாரும் மக்காவுல ஒரு அந்த கபாவு கிட்ட ஒன்று கூடி ரசூலுல்லாஹ்வ அழைக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அந்த சஃபைக்கு வராங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வ உட்கார வைத்து ரசூலுல்லாஹ்விடத்துல எந்த விஷயத்த ருத்துபா இதுக்கு முன்னால முன்வைத்தாரோ, உங்களை தலைவராக ஆக்குறோம், உங்களுக்கு காசு தாரோம், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு தாரோம், நீங்க இந்த மார்க்கத்தை விடணும்ங்கிற விடயத்தை திருப்பி முன்வைக்கிறாங்க. அப்ப இந்த நேரத்துல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்களோட பேசுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க சொல்லக்கூடிய விடயத்துக்கும் எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. நான் உங்களிடத்துல காசு கேட்டு வரவும் இல்ல. உங்களிடத்துல நான் தலைவராகணும்ங்கிற ஆசையும் கிடையாது. உங்களிடத்துல எனக்கு ஒரு கண்ணியமான ஒரு சிறப்பான ஒரு அந்தஸ்து கிடைக்கணும்ங்கிற எந்த ஒரு தேவையும் கிடையாது. என்றாலும் அல்லாஹு தஆலா உங்களிடத்துல என்ன ஒரு தூதுவராகத்தான் அனுப்பியிருக்கிறான். என்னிடத்தில் அவனுடைய வேதத்தை இறக்கியிருக்கிறான். உங்களுக்கு நான் அவன் என்ன கூறியிருக்கிறானோ அந்த விடயத்தை தான் உங்களுக்கு நான் எச்சரிக்கையாகவும் நன்மாராயமாகவும் சொல்லக்கூடியவனாக இருக்கிறேன். நீங்க அதை ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு பாக்கியம் துனியாவிலையும் ஆகிரத்திலேயும். அப்படி நீங்க அதை மறுத்துட்டீங்கன்னு சொன்னா நான் அல்லாஹுக்காக வேண்டி நான் பொறுமையாக இருப்பேன். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் மத்தியிலும் அவனுடைய தீர்ப்பு வருகின்ற வரைக்கும் என்பதாக கூறுகிறார்கள். அப்ப இதை கேட்டதுக்கு பின்னால அவங்க சில சில விடயங்களை முன்வைக்கிறாங்க ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக. அப்ப ரசூலுல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க, சரி நீங்க சொல்லக்கூடிய ஒரு விடயம் உண்மை என்று சொன்னால், இங்க பாருங்க எங்களுடைய ஊரு பாலைவனத்தால சூழ்ந்திருக்கிறது. பல வறுமைகள், பல கஷ்டங்களோட இருக்கிறோம். உங்களுடைய ரப்பு கிட்ட சொல்லி இந்த பாலைவனத்தை பூஞ்சோலையாக மாத்தி தர சொல்லுங்கள். அதே மாதிரி எங்கட மூதாதையர்கள் எல்லாரும் மரணிச்சிருக்கிறாங்க. அந்த மூதாதையர்களை திருப்பி உயிர்ப்பிச்சு வர சொல்லுங்க. வந்து அந்த மக்கள் உங்களை உண்மைப்பித்து உங்களை ஈமான் கொண்டா நாங்களும் ஈமான் கொள்கிறோம் என்று சொல்லி சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அதே வார்த்தையை திருப்பியும் சொன்னாங்க. நான் தூதுவராக வந்திருக்கிறேன். நீங்க சொல்ற விடயத்துக்காக வேண்டி நான் வரல என்கிற விடயத்தை திருப்பியும் சொல்றாங்க. அப்ப அடுத்ததாக அவங்க கேட்கிறாங்க, சரி அதுவானா அப்ப உங்களுடைய இறைச்சகன்ட்ட சொல்லி ஒரு மலக்கு அனுப்ப சொல்லுங்க. அந்த மலக்கு வந்து உங்களை உண்மைப்பிக்கட்டும். உங்களுக்கு எல்லா வகையான தேவைகளையும் அவர் நிறைவேற்றி தரட்டும். அப்ப அந்த நேரத்துல நாங்க உங்களை ஈமான் கொள்கிறோம் என்று சொல்லி சொல்றாங்க. அப்பயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதே வார்த்தையை சொன்னாங்க. நான் ஒரு தூதுவராக வந்திருக்கிறேன் என்கிற ஆரம்பத்துல சொன்னதை போலவே சொன்னாங்க. அடுத்த கட்டமா கேட்டாங்க, அப்படியும் முடியாது என்று சொன்னால், நீங்க சொல்றீங்க தானே உங்களை மறுத்தா அல்லாஹ்வுடைய நோவினை இறங்கும் என்று சொல்லி, அதை இறக்க வைங்க பார்ப்போம். அல்லாஹ்வுடைய நோவினை எப்படி வருவது என்று சொல்லி பார்ப்போம்னு சொல்லி அந்த மக்கள் கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் நாடினான் என்று சொன்னால் அதை நிச்சயமாக செய்வான் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு ரசூலுல்லாஹ் நகர்ந்து வாராங்க. அப்ப ரசூலுல்லாஹ் நகர்ந்து வர நேரத்துல கடைசி நேரத்துல அவங்க ரொம்ப எச்சரிக்கை செய்து கொலை மிரட்டல் கொடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அனுப்பி கடைசியாக சொன்னாங்க, நாங்க உங்களை விட மாட்டோம். எதுவரைக்கும் என்று சொன்னா, ஒன்று நாங்க இந்த மக்காவுல நாங்க வாழணும் அல்லது நீங்க வாழணும். 2ல ஒன்று தான் நடக்கும் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்து அனுப்புறாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு சந்தோஷத்தோட போனாங்க. அந்த தலைவர்கள் அழைக்கிறாங்க. ஒருவேளை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள போறாங்கன்னு சொல்லி தான் ரசூலுல்லாஹ் போனாங்க. ஆனா நிலைமை வேற மாதிரி இருந்தனால ரசூலுல்லாஹ் மிக கவலையோட ஒரு மனசு உடைஞ்ச நிலைமையில என்ன செய்றாங்க? வீட்டுக்கு திரும்பி வராங்க. அப்ப இந்த முறையும் ரசூலுல்லாஹ்வுக்கு ஆசையை காட்டி ரசூலுல்லாஹ்வ பலகீனப்படுத்தி எப்படி மார்க்கத்தை விட்டு விடலாம் என்று சொல்லி யோசிச்சு பார்த்தார்கள். அதுவும் நடக்கவில்லை. இதுவும் தோல்வியில முடிந்து விட்டது. அப்ப இந்த கட்டத்துல அபூஜஹல் ஒரு கடைசியாக முடிவெடுத்தான் ரசூலுல்லாஹ்வ கொலை செய்யணும். அது என்ன நடந்தாலும் சரிதான் ரசூலுல்லாஹ்வ கொலை செய்வதற்கு முடிவெடுத்தார். அப்ப ரசூலுல்லாஹ்வ எப்படி கொலை செய்ய போறேன்னு சொல்லி அந்த இருந்த ஏனைய தலைவர்ட்ட சொன்னாரு. நான் ஒரு பெரிய கல்லொண்டு எடுத்து என்னாலேயே சுமக்க இயலாத ஒரு கல்லொண்டு எடுத்து இவர் கபாவு கிட்ட வந்து தொழுதுட்டு இருக்கிற நேரத்துல அந்த சுஜூதுல வச்சு கல்ல போட்டு நான் இவரை சாவடிக்க போறேன் என்று சொல்லி சொன்னார். அப்ப அதே மாதிரி அடுத்தண்டு காலையில எல்லா தலைவர்களும் அங்க உட்கார்ந்துட்டு அவங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. அபூஜஹல் என்ன செய்ய போறாருன்னு சொல்லி. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் வாராங்க, தொழுது கொண்டிருக்கிறாங்க. இவர் கல்ல எடுத்துட்டு போய் மிகப்பெரிய கல்லொண்ட எடுத்துட்டு போய் ரசூலுல்லாஹ்வுல போடுறதுக்கு போனவரு ஆனா போடல. திரும்பி வாராரு. அப்ப இவரு கல்ல கீழ போட்டுட்டு திரும்பி வாராரு. ஒரு மூஞ்செல்லாம் சுவந்து போய் ஒரு பலகீனமான நிலைமையில வாராரு. அப்ப கேட்காங்க, ஏன் நீங்க திரும்பி வாரீங்க? அவருக்கு மேல கல்ல போடலையா? என்று சொல்லி கேட்கிற நேரத்துல, இல்ல நான் கல்ல போடுவதற்கு முயற்சி செய்தேன். அந்த நேரத்துல என்ற வாழ்நாளையும் பார்க்காத ஒரு ஒட்டகம் ஒன்றை கண்டேன். அது மிக நீளமான ஒட்டகமாக இருந்தது. அதனுடைய பற்களும் மிக மோசமான முறையில் இருந்தது. அந்த ஒட்டகம் என்னை தாக்க வந்தது. அந்த பயத்துல தான் நான் அங்கிருந்து அந்த இடத்தை விட்டு நகர்ந்து வந்தேன் என்பதாக கூறினார். பின்னால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விடயத்தை ஞாபகப்படுத்த நேரத்துல சொன்னாங்க. அது வேறு யாருமே கிடையாது. ஜிப்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அங்க வந்திருந்தாங்க. அபூஜஹல் ரசூலுல்லாஹ்வை கொலை செய்வதற்கு நெருங்கியிருப்பான் என்று சொன்னால், அந்த கட்டத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அபூஜஹலை உடனே அந்த இடத்திலே இல்லாமல் ஆக்கியிருப்பார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்ப இந்த முறையும் ரசூலுல்லாஹ்வை கொலை செய்கின்ற அந்த முயற்சி வெற்றி அளிக்கவில்லை. அப்ப 2வது ஒரு அடுத்த கட்டமாக ஒரு யோசனை எடுத்தார்கள். ரசூலுல்லாஹ்வோட ஒரு சமமான ஒரு பேச்சுவார்த்தை ஒண்ணு நடத்துவோம். எப்படி சமமான பேச்சுவார்த்தை என்று சொன்னா, நாங்க எங்கட மார்க்கத்திலிருந்து சிலத விடுவோம். அவரும் அவருடைய மார்க்கத்திலிருந்து சிலத விடட்டும். அதே மாரி எங்கட மார்க்கத்திலிருந்து நான் சில விடயத்தை அவரு செய்யட்டும். அதே மாதிரி அவர் சொல்லக்கூடிய மார்க்கத்திலிருந்து சில விடயத்தை நாங்க செய்வோம். என்கிற இந்த ஒரு பேச்சுவார்த்தை ஒண்ணு அவரோட நடத்துவோம்.
சரி, அதுக்கு நடத்துவதற்கு என்ன செய்யறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை சந்திச்சு பேசுவோம். அப்ப ரசூலுல்லாஹ் கஅபாவ தவாப் செய்து கொண்டிருக்கிற நேரத்துல முக்கியமான அந்த தலைவர்கள், அதுல முக்கியமானவர்கள் அஸ்வத் பின் முத்தரிப் என்று சொல்லக்கூடியவரு, வலீத் இப்னு முகீரா என்று சொல்லக்கூடியவரு, உமையத் இப்னு ஹலஃப் என்று சொல்லக்கூடியவரு, ஆஸ் பின் வாயில் என்று சொல்லக்கூடிய இந்த நபர்கள் எல்லாம் சமூகத்துல ஒரு அந்த நிராகரிப்பாளர்கள்ல ஒரு தலைவர்கள் முக்கியமானவர்களாக இருந்தாங்க. இவங்க எல்லாரும் முன்னாகி ரசூலுல்லாஹ்வ கூப்பிடுறாங்க. யா முஹம்மத், முஹம்மதே இங்க வாங்க. அவங்க கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க என்னத்த வழங்குறீங்களோ அத நாங்களும் வணங்குறோம். அதே மாதிரி நாங்க எத வணங்குறோமோ அதை நீங்களும் வணங்க வேண்டும். அப்ப சமமாகிடும். நீங்களும் எங்களோட சேர்ந்துருவீங்க, நாங்களும் உங்களோட சேர்ந்துருவோம் என்று சொல்லி சொன்னாங்க. அப்ப இந்த நேரத்துல தான் அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினான். சூரா காஃபிரூன் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தை, குல் நபியே நீங்கள் கூறுங்கள், யா அய்யுஹல் காஃபிரூன் நிராகரித்தவர்களே, லா அஅபுது மா தஅபுதூன் நீங்க என்னத்த வணங்குறீங்களோ அத நான் வணங்கவும் மாட்டேன். அதே மாதிரி நான் வணங்குறத நீங்களும் வணங்க மாட்டீங்க. லக்கும் அந்த குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹு தஆலா முடிக்கிறான். லக்கும் தீனுக்கும் வலிய தீன். உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம், எனக்கு என்னுடைய மார்க்கம் என்று சொல்லி இந்த விடயத்தை முடிச்சிடுங்கன்னு சொல்லி அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு கட்டளை இறக்கி கூறினான். இது சரிப்பட்டு வராது. அதே மாதிரி அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய பல வசனங்களை அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு கூறினான். எப்படி கூறினான் என்று சொன்னா, குல் நபியே கூறுங்கள், அஃபகைரல்லாஹி தஅமுருனி நீங்க அல்லாஹ் அல்லாத ஒரு மார்க்கத்தை எனக்கு நீங்க ஏவுகின்றீர்களா? அஅபுது அய்யுஹல் ஜாஹிலூன் நான் வணங்க வேண்டும் என்று சொல்லி மடையர்களே என்று சொல்லி நபியே நீங்க அந்த மக்களை பார்த்து கூறுங்க என்று சொல்லி அல்லாஹு தஆலா வஹி அனுப்பினான். அதுக்கு பின்னால அவங்க பல வகையில முயற்சி செஞ்சாங்க. இந்த முயற்சியும் தோல்வியில முடிந்தது. இதுவும் சரிப்பட்டு வரல. அப்ப அதுக்கு பின்னால இவங்க யோசிச்சாங்க, அப்ப இவரை எப்படித்தான் வீழ்த்தாட்டுறது? நாங்க எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். எதுவுமே நடக்கல. அப்ப அந்த காலகட்டத்துல வேதம் கொடுக்கப்பட்ட மார்க்கத்த வேதம் கொடுக்கப்பட்டு அதைத்தான் பின்பற்றார்கள்ன்னு சொல்லி அறியப்பட்டவங்க யாரு? ஒன்று கிறிஸ்தவர்கள், இன்னும் ஒருத்தர் தான் யூதர்கள். அப்ப யூதர்கள் வந்து மதீனாவுல நிறைய வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கிறிஸ்தவர்களை விட யூதர்கள் அதிகமாக வாழ்ந்தார்கள் மதீனாவுல. அப்ப இவங்க யோசிச்சாங்க, நாங்க என்ன செய்வோம்? யூதர்களிடத்துல நாங்க போவோம். இவரும் சொல்றாரே வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு தூதுவர் என்று சொல்லி. அப்ப நாங்க யூதர்களிடத்துல போய் இந்த விஷயத்தை முன்வைப்போம். யூதர்களை வைத்து இவரை கீழே வீழ்த்தாட்டுவோம் என்று சொல்லி முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணி என்ன செய்றாங்க? அவங்களுடைய சமூகத்துல ஒரு முக்கியமான ஆட்கள்லாம் எடுத்துக்கொண்டு யூதர்களை சந்திக்கிறதுக்கு போறாங்க. யூதர்களை சந்திச்சு மதீனாவுல இருக்கக்கூடிய அந்த யூதர்கள்ல முக்கியமானவர்களை சந்திச்சு இந்த விஷயத்தை முன்வைக்கிறாங்க. அப்ப அந்த யூதர்கள்ல சொல்றாங்க, நீங்க 3 விஷயத்த அவரிடத்துல கேளுங்க. அந்த 3 விஷயத்தையும் அந்த நபி என்று சொல்லக்கூடிய முஹம்மத் உண்மைப்பித்தார் என்று சொன்னால், சரியான பதில் சொன்னார் என்று சொன்னால், அவர் ஒரு நபிதான். இல்லை என்று சொன்னால், அவர் உங்களிடத்துல பொய் சொல்றாரு, உங்களை ஏமாத்துறாரு என்று சொல்லி அந்த யூத தலைவர்கள் சொல்றாங்க. அப்ப முதலாவது கேள்வி நீங்க அவர்ட்ட கேளுங்க. என்ன கேள்வி என்று சொன்னால், வாலிபர்கள பற்றி. அதாவது ஆரம்ப காலத்துல வாழ்ந்த 7 வாலிபர்கள். 7 வாலிபர்கள் ஆ வாழ்ந்தார்கள். அந்த வாலிபர்களுக்கு என்ன நடந்தது? இது குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா இந்த விடயத்தை கூறியிருக்கிறான். அந்த 7 வாலிபர்களுக்கு என்ன நடந்தது? அடுத்தது 2வது விடயம், ஒரு மனிதர் பூமியுடைய கிழக்குல இருந்து ஆ மேற்கு வரைக்கும் முழு உலகத்தையுமே அவர் என்ன செஞ்சாரு? சுத்தி பார்த்தார். அந்த மனிதருக்கு என்ன நடந்தது? அவருடைய செய்தி என்ன என்று சொல்லி கேளுங்க. 3வது விடயம் கேளுங்க. ரூஹ் என்று சொன்னா மனிதனுடைய உடம்பில இருக்கக்கூடிய அந்த ஆத்மா. அந்த ஆத்மாவு சம்பந்தமான விடயத்தை நீங்க அவரிடம் கேளுங்க. இந்த 3க்கும் அவர் சரியான விடை சொல்லிவிட்டார் என்று சொன்னால், அவர் உண்மையான ஒரு நபிதான் என்று சொல்லி அந்த யூத தலைவர்கள் சொல்லி அனுப்புறாங்க. இந்த செய்தி எடுத்துட்டு அந்த மக்காவுல வாழ்ந்த அந்த நிராகரிப்பாளர்கள் ரசூலுல்லாஹ்விடத்துல வந்து முன்வைக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்விட முன்வைத்த நேரத்துல சில நாட்கள்ல அல்லாஹ் தஆலா கஹ்ஃப் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தை இறக்கி வைக்கிறான். அந்த அத்தியாயத்துல அந்த வாலிபர்களுடைய நிலைமை அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகிறான். அந்த வாலிபர்கள் ஒரு காலத்துல வாழ்ந்தாங்க. இஸ்லாத்தை பின்பற்றி வாழ்ந்தாங்க. அந்த காலத்துல இருந்த ஒரு அநியாயம் செய்யக்கூடிய மன்னனிடமிருந்து தப்பிச்சு ஒரு குகையில ஒதுங்கினாங்க. அதுல பல வருடங்கள் என்ன செஞ்சாங்க? தூக்கத்துல இருந்தாங்க. பின்னால அந்த தூக்கத்துல இருந்து எழும்பினாங்க. இந்த விடயங்கள் எல்லாம் மிக தெளிவாக அல்லாஹ் தஆலா சூரா கஹ்ஃப்ல கூறியிருக்கிறான். அதே மாதிரி 2வது கேள்வி, ஒரு மனிதர் பூமியுடைய கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கு வரைக்கும் சுத்தினார். அவருடைய செய்தி என்ன? அவர்தான் துல்கர்னைன் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன். இந்த மன்னனுடைய சம்பவத்தையும் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான்? சூரா கஹ்ஃப்ல மிக தெளிவாக கூறியிருக்கிறான். அடுத்த விஷயம் தான் ரூஹ். இந்த ரூஹ் என்கிற விஷயத்தை அல்லாஹ் தஆலா மிக தெளிவான விடையாக சூரா இஸ்ராவிலேயும் இஸ்ரா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலும் மிக தெளிவாக பேசியிருக்கிறான். அந்த ரூஹ் என்று சொல்லக்கூடிய அது அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய ஒரு ஏவல். அது எங்களால கற்பனை செய்து கூட என்ன செய்ய இயலாது. அது பார்க்க முடியாத ஒரு விடயம். என்கிற இந்த விடயங்கள் எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் மிக தெளிவாக அவங்களுக்கு சரியாக சொன்ன உடனே, அங்க இருந்த மக்கள் எல்லாருக்கும் தெரிந்து விட்டது. இவர் சொன்னது உண்மைதான். இவர் சொன்னதில எந்த ஒரு தவறுமே கிடையாது என்று சொல்லி இவர்களுக்கு தெரிந்திருந்தும், அவங்களுடைய உள்ளத்துல இருந்த அந்த நிராகரிப்பு, அந்த ரோஷம், அந்த கௌரவம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டது. அதே நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதுவராக ஏற்றுக்கொள்ளவும் அவங்களுடைய உள்ளம் மறுத்துவிட்டது.